தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் புலாவ் பார்க்க போகிறோங்க. அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 4 பச்சை மிளகா மேலால் கீறி வச்சுருக்கேன், முந்திரி எடுத்துக்கோங்க, காலிஃப்ளவர், தேங்காய் பால், பெரிய வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பச்சை பட்டாணி உரித்தது லைட்டாக ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், பீன்ஸு, தக்காளி, கேரட் எடுத்துக்கோங்க, ஜீரகம், பட்டை, கிராம்பு 5, ஸ்டார் பூ, மிளகு, கருவேப்பிலை கொஞ்சம். பாத்திரம் வச்சுக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ தாளிக்கிற ஜாமானத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க. பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, மிளகு, ஜீரகம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுருங்க. பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. முந்திரி, பச்சை மிளகா உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காய்கறிகள் உள்ளே சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, கேரட் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பீன்ஸு. அவ்வளோதான், நம்ம வெட்டி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தியாச்சு. உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது காய்கறிகள் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த காய்கறிகளும் உள்ளே சேர்த்து இதே போல் பண்ணலாங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. காய்கறிகள் ஒரு 2 நிமிஷம் போல் அப்படி லைட்டாக பரட்டி விட்டுருங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரிசி உள்ளே சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி 2 டம்ளர் அளவு எடுத்துருக்கேங்க. 20 நிமிஷம் போல் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் உள்ளே சேர்த்துக்கோங்க. அரிசியை பார்த்து கிளறி விடுங்க, அரிசி உடஞ்சிடக்கூடாது. இப்போ தேங்காய் பால் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காய் பால் 1 டம்ளர் அளவு இருக்குங்க. மீதி நம்ம 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணிங்க. மற்ற தக்காளி சாதம் இல்லை பிரியாணி வேறு ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா 1க்கு 1.5 கப் வச்சுக்கோங்க. இது நம்ம மசாலா எதுவும் இல்லை, கிரேவி டைப் இல்லை அப்படிங்கிறனால நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். புதினா இலை, மல்லி இலை மேலால் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போலாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி பபிள்ஸ் வர டைமில் மூடி போட்டு விசில் வச்சுருங்க. 2 விசில் போல் விடுங்க, சரியாக இருக்கும். விசில் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், விசில் வந்துருச்சு. கேஸ் அடங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க. மேலால் ஒரு மல்லி இலை தூவிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. மேலால் நெய் சேர்த்துட்டு மெல்லமாக கிளறி விடுங்க, சாப்பாடு உடஞ்சிடக்கூடாது. அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜிடபிள் புலாவ் சூப்பராக தயாராகிருச்சுங்க. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இந்த வெஜிடபிள் புலாவுக்கு நல்லா காரசாரமான ஏதாவது சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் வறுவல் வச்சுக்கலாம், உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ஆனியன் பச்சடியும் செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு என்னது பிடிக்குமோ அதுபடி நீங்கள் செஞ்சுக்கோங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.